வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் ரிலேட்டடான என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அந்த டாக்குமெண்ட் ரிலேட்டடாக இன்றைக்கி டேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பென்ஷனருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது. நம்ம இந்த டாக்குமெண்ட் பற்றி நிறைய வந்து பேசியிருக்கோம். ஆனால் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு டைம் இல்லாதனால இப்போ வந்து புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடியோ பார்க்காம மறுபடியும் வந்து டாக்குமெண்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் இன்றைக்கி டேட்லேயும் வந்து ஃபோன் மூலியமாவோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாவோ எங்கிட்ட வந்து கேட்கறதுனால இந்த வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ உங்களோட எந்த பே ரிவிஷன் ஆனாலும் சரி, பென்ஷன் ரிவிஷன் ஆனாலும் சரி, ORP 3 இல்லை பே கமிஷனோ எந்த பென்ஷன் ரிவிஷனுக்கான உங்களுக்கு வேலைப்பாடு நடந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் சரியாக வந்து பென்ஷன் வாங்கினா தான் அந்த ரிவிஷனுக்கான அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு சரியான டைமில் வந்து வாங்க முடியும். ஸோ அதனால் உங்களோட பென்ஷன் டாக்குமெண்ட்டு பென்ஷனராக இருந்தாலும் சரி, ஃபேமிலி பென்ஷனராக இருந்தாலும் சரி, பென்ஷனர் இருக்கும்போதே உங்களோட பென்ஷன் டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் சரியான முறையில் வந்து சால்வ் பண்ணிவிட்டு சரியான முறையில் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு வந்து பென்ஷனருக்கு அடுத்து ஃபேமிலி பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. அவங்களுக்கு வந்து ஃபேமிலி பென்ஷன் வந்து மாறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாக வந்து மாறிடும். கம்மியான டாக்குமெண்ட் ப்ராசஸ்லேயே அவங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகரிக்குது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து சேனலுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. பென்ஷன் டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனராக இருந்தாலும் சரி, ஃபேமிலி பென்ஷனராக இருந்தாலும் சரி, உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து சரியான முறையில் வந்து அப்டேட் பண்ணி வைங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு விதமாக வந்து டாக்குமெண்ட் எடுத்திருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்மி டாக்குமெண்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவில் டாக்குமெண்ட்டு. ஸோ ஆர்மி டாக்குமெண்ட்னா வந்து இது ஆர்மி சம்மந்தப்பட்டவங்க மட்டும் இல்லை, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்பார்ஸ் அண்டரில் வரீங்களோ உங்களுக்கு எல்லாருமே இதே ப்ராசஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து PPO. ஸோ PPO தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின் பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர். இதில் என்ன டேட்டா இருக்கோ இதுக்கு தகுந்தாப்புல உங்களோட மற்ற டாக்குமெண்ட்டில் நேமோ, டேட் ஆஃப் பர்த்தோ, மற்ற டீட்டெயில்ஸை வந்து சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸர்வீஸ்மேன் ஐ கார்டு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஜில்லா சைனிக் போர்டில் வந்து கொடுப்பாங்க, சோல்ஜர் போர்டில் வந்து கொடுப்பாங்க. ஸோ எக்ஸர்வீஸ்மேன் ஐடி கார்டு மட்டும் இல்லாமல் டிஃபெண்டட் ஐடி கார்டு கொடுப்பாங்க. யாருக்கெல்லாம் PPOவில் வந்து நேமோ, டேட் ஆஃப் பர்த் வரல, ஆதார் கார்டில் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் டிஃபெண்டடோட ஐடி கார்டு வச்சு மாற்றலாம். இதை பற்றி நம்ம தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து பாருங்கள். அப்படி பார்க்க முடியாதவங்களுக்கு நம்ம இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்சார்ஜ் புக்கு. இது பென்ஷனர் வரும்போது உங்களுக்கு டிஸ்சார்ஜ் புக் கொடுத்துருப்பாங்க. எல்லா பென்ஷனர்கிட்டையுமே இருக்கும். பழைய பென்ஷனர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்சார்ஜ் புக்கு இருக்கும், பென்ஷன் புக்கு இருக்கும். ஸோ பென்ஷன் புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனிமேல் தேவைப்படாது. டிஸ்சார்ஜ் புக்கு மட்டும் நீங்கள் வந்து சரியாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ECHS கார்டு. யாரெல்லாம் ECHS கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்கீங்களோ அவங்ககிட்ட மட்டும்தான் ECHS கார்டு இருக்கும். யாருக்கெல்லாம் மாதம் வந்து 1000 ரூபாய் ஃபிக்ஸட் மெடிக்கல் அலோன்ஸ் FMA வந்து கிடைக்குதோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ECHS கார்டு அவைலபிலிட்டி இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி டாக்குமெண்ட்டில் வந்து நம்ம மெயினாக ஒரு 4 டாக்குமெண்ட் எடுத்துருக்கோம். இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து கேண்டீன் கார்டு இருக்கும். ஸோ கேண்டீன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த டாக்குமெண்ட்டை வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சிவில் டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஆதார் கார்டு வந்து எடுத்துருக்கோம். ஆதார் கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எல்லா இடத்த போனாலும் உங்களுக்கு வந்து மெயினாக கேட்குற டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேன் கார்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்த் சர்டிஃபிகேட்டு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா திஸ் சர்டிஃபிகேட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு. ஸோ ஸ்கூல் சர்டிஃபிகேட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸில் ஏதாவது நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க, ஸ்பௌஸோட நேமோ இல்லை டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸ்கூல் சர்டிஃபிகேட் வச்சு மாற்றிக்கலாம். அதே போல் பர்த் சர்டிஃபிகேட் வச்சு மாற்றிக்கலாம். ஸோ இங்கே நம்ம வந்து உங்களோட டாக்குமெண்ட்டில் சரியான முறையில் வந்து இப்போ ஆர்மி டாக்குமெண்ட்டில் வந்து எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னாக்கா உங்களோட ஆதார் கார்டுலையோ, பேன் கார்டுலையோ இல்லை பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லையோ வந்து தப்பாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த டாக்குமெண்ட்டில் PPOவில், டிஸ்சார்ஜ் புக்கில், ECHS கார்டில் எப்படி உங்களோட நேமோ, டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஆதார் கார்டில், பேன் கார்டில், பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையோ நேமையோ வந்து மாற்றத்துக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற மாதிரி நான் வந்து இதில் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னாக்கா உங்களோட டாக்குமெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதே போல் இந்த டாக்குமெண்ட்டும் வந்து உங்களால் ட்ராக் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து கஸ்டமர் கேர் சர்வீஸ் கிடையாது. இங்கே வந்து எல்லா கஸ்டமர் கேர் சர்வீஸ் இருக்குது. ஆதார் கார்டுக்கு இருக்குது, பேன் கார்டு இருக்குது. பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு செக் பண்ணிட்டு ஒரே நாள்லேயே வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு போகணும். ரெக்கார்ட் ஆஃபீஸில் வந்து PCDAக்கு போகணும். PCDA தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு குறைஞ்சன PPO வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து மாற்ற முடியாதுன்னு இல்லை, ஆனால் உங்களோட டாக்குமெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே வந்து பர்த் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் ஸ்பார்ஸில் அப்டேட் பண்ணிக்கலாம், நேமையும் டேட் ஆஃப் பர்த்தையும். டெத் சர்டிஃபிகேட் வந்து வாங்கும்போது இப்போ உதாரணமாக ஏதாவது ஒரு பென்ஷன் வந்து இறந்துடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஆதார் கார்டில் வந்து அவரோட நேம் வந்து வேறு மாதிரி இருக்குது, அப்பா கூட வந்து நேம் சேர்ந்து வந்துருக்கு, அதனால் அந்த முறைப்படி நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த டெத் சர்டிஃபிகேட் வந்து செல்லுபடி ஆகாது.
பிபிஓவில் எப்படி அவரோட நேம் இருக்கோ, பென்ஷனரோட நேம் வந்து பிபிஓவில் எப்படி இருக்கோ அதுபடி தான் நீங்கள் வந்து டெத் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரவீந்தர்னு அப்படின்னு ஒரு பென்ஷனர் இருக்காரு அப்படின்னாக்கா, ரவீந்தரில் டிஹெச்ஏஆர் அவரோட பேர் இருக்குது பிபிஓவில். நீங்கள் வந்து டெத் சர்டிஃபிகேட் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரவீந்தர் டிஏஆர்னு வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா, ரவீந்தர்ன்றவர் வந்து உயிரோடு தான் இருக்கார், ரவீந்தர் மட்டும் தான் இறந்துருக்காரு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரவீந்தர் தான் இருக்கார். ஸோ அதனால் வந்து இந்த பென்ஷன் வந்து இறக்கலை, வேறு யாரோட டெத் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் ஆஸ் பர் பிபிஓவில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களோட எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு வந்து ஈஸியான மெத்தடாக இருக்கும். பிபிஓ வச்சே நீங்கள் வந்து ஆதார் கார்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டரில் வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா, நீங்கள் எக்ஸர்வீஸ்மெண்ட் ஐடி கார்டு மாதிரி டிஃபெண்டட் ஐடி கார்டு வந்து வாங்கிக்கலாம். ஸோ டிஃபெண்டட் ஐடி கார்டு வச்சு நீங்கள் உங்களோட ஆதார் கார்டில் நேமையோ டேட் ஆஃப் பர்த்தையும் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ அந்த ப்ராசஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களோட ஆதார் கார்டு. ஸோ ஆதார் கார்டில் உங்களோட நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் வந்து சேஞ்ச் ஆகிடுது அப்படின்னாக்கா பேன் கார்ட்லேயும் மாறிடும், பேங்க் டீட்டெயில்ஸ்லேயும் மாற்றிக்கலாம். ஸோ இந்த 3 டாக்குமெண்ட்டு ப்ளஸ் இந்த பிபிஓ எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னாக்கா உங்களோட பென்ஷன் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளியர் ஆகிடும். ஸோ எல்லாத்துலேயுமே உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் தான் மெயின். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரியாக இருக்கா, ஸ்பெல்லிங்கோடு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குனாக்கா நம்ம ஏற்கனவே வந்து ஃபேமிலி பென்ஷன் இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோ வந்து டாக்குமெண்ட் ரிலேட்டடாக வந்து எக்ஸாம்பிளோட போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி எந்தெந்த பென்ஷனர்லாம் என்ன ப்ராப்ளம் இருந்தாச்சு அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க, எந்த பென்ஷனருக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களோட ப்ராப்ளம் இருக்குனாக்கா அதை பார்த்து நீங்கள் சால்வ் பண்ணிங்க. அப்படி உங்களுக்கு வந்து இனிமேல் ப்ராப்ளம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு எப்படி உங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வரலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது, சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து சேனலுக்கான சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துங்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.